ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றிலாம் லைவ்ல இருந்து ஒரு சூப்பரான சம்பவம் போச்சு. அதாவது இந்த வாரம் கேப்டனே இல்லாத வாரம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்டன் அப்படின்னு பேரை எடுத்தாவே முத்துக்குமரன் ஸ்வைங்கின் தலையை கீழே குனிஞ்சுறாரு. ஏன் அப்படின்னா இவரால் தான் அந்த கேப்டன் டாஸ்க்கே வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்மறையாக நிறைய கருத்துக்கள் வந்துருச்சு. ஒரு பக்கம் வந்துட்டு கரெக்டு அப்படின்னாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு அதில் வந்து முத்துக்குமரனோட இண்டிவிஜுவல் கேம் தான் இருக்குது, அதை பாராட்டாமல் இப்படி வந்துட்டு அவரை மையமாக வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே, இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வாரம் வந்துட்டு கேப்டனே இல்லைனா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து சூப்பராக ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்னென்னா ஸ்டோர் இன்சார்ஜ் அப்படின்னு வந்து நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோம்ல, இந்த வாட்டி வந்து ஒரு ஃபன்னாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணுவோம், பெல்லை அடித்த உடனே யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம ஜாக்லி வந்து ஒரு அழகான ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னென்னா இது வரைக்கும் நீங்களாம் நிறைய பேர் கேப்டன் ஆகிட்டீங்க, ஒரு சில பேர் இன்னுமே கேப்டன் ஆகலை. ஸோ அப்படின்னு கேப்டன் ஆகாத ஆட்களை மட்டும் எடுத்து இந்த வாரம் முழுக்க ஒரு நாள் ஒருத்தங்க ஒரு நாள் கேப்டன் மாதிரி போட்டால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. உடனே வந்து மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது ஓகே தான், பட் இப்போ டாஸ்க் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து ஒரு கமாண்டிங் ஒருத்தர் வேணும், அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. பட் முத்துக்குமரன் வந்துட்டு இல்லை இப்போ ஒரு நாள் கேப்டனா அவங்க எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து பொறுப்பாகும்போது இது முயற்சி பண்ணி பார்க்கலாம், தப்பே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி சரி ஓகே அப்போ வந்துட்டு யாரெல்லாம் இது வரைக்கும் கேப்டன் ஆகலை அப்படின்னும் போது ராணுவ நம்ம ஜாக்லின் அதுக்கப்புறம் ரயான் சௌந்தர்யா எல்லாம் கை தூக்குனாங்க. அப்போ வந்து சரி அப்போ ஃபஸ்ட் நாள் யாரை வந்து கேப்டனாக போடும்போது சொல்லும்போது எல்லோரும் சௌந்தர்யா சொன்னாங்க. ஸோ சௌந்தர்யா தான் நாளைக்கு கேப்டனாக இருக்க போகிறாங்க, இந்த வீட்டை வந்து வழிநடத்த போகிறாங்க. ஐயோ, இன்றைக்கி ஒரு நாள் கிச்சனில் உட்கார வச்சதுக்கு அவங்க என்னென்ன பாடுபடுத்தாங்கன்னு உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. ஒரு சாப்பாடை வந்துட்டு வடிக்கிறதுக்குள்ளே அவங்க பட்ட பாடு இருக்கு. அந்த அரிசியை டென்ஷன் ஆகி நீ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ உட்காந்துக்க, நானே தண்ணியை ஊற்றி நானே வந்து சோறாக வந்துட்டு இதுவாகி உனக்கு வந்து நிற்கிறேன், நீ அப்புறமா வந்து கொட்டிக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து கதற வச்சிட்டாங்க அந்த அரிசியை. ஆனால் ஓரளவுக்கு எப்படி செஞ்சு முடிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாளைக்கு கேப்டனாக வந்து நம்மளோட சௌந்தர்யா வரப்பாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? ஃபன்னாக இருக்குமா இல்லை ஒர்த்தே இல்லாத மாதிரி இருக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.